அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று 5ஆம் செய்யுளுள் 3ஆம் கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வழங்காத்துறை இழிந்து நீர்போக்கும் ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும் உழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகழும் இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. இன்று நாம் பார்க்கின்ற கருத்து உழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகழ். அதாவது துன்பமுற்ற நிலையில் வேறு ஊருக்கு சென்று அங்கே விருந்தினனாய் இருக்க முயல்தல். ஒருவர் நன்றான ஒரு வசதியோடு வாய்ப்போடு திகழ்கிறார் என்றால் அவர் இன்னொரு ஊருக்கு விருந்தினராய் சென்றால் அங்கு மதிப்பு. ஆனால் இங்கு கையில் எதுவும் இல்லை, வறுமையற்ற நிலை, பசியாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் இன்னொரு ஊருக்கு சென்று அங்கு விருந்தினராய் இருப்பதற்கு முயல்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது அங்கு கேடு, அது அழிவு, அது நன்மைத்தனம் அல்ல என்பதைத்தான் இங்கு பதிவு செய்கிறார் நல் ஆதனார். இதை வலியுறுத்துகின்ற வகையில் வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். தென்னீர் அடுவுருக்கை ஆயினும் தான் தந்த துண்ணலின் ஊங்கினியதில். அதாவது நாம குடிக்கிறது வெறும் அந்த நீத்தண்ணின்னு சொல்றாங்க பாருங்க, சோற்று வடிகஞ்சி, வெறும் தண்ணி, அப்படி இதுதான் அந்த தண்ணீர் தான் என்றாலும் அது நம் உழைப்பால் வருகிறது என்றால் அது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய விருந்து, ஆனால் அது ஏதோ விருந்தினனாக அங்கு சென்று அதிலும் கையில் எதுவுமே இல்லாத நிலையில் அங்கு போனோம் என்றால் அது மதிப்பு குறைவு. அங்கு அப்படி போகக்கூடாது. ஆக நீ உழைத்து வாழ். அதில் எளிய உணவாக இருந்தாலும் அது போதுமானது, அது சிறப்பானது, மேன்மையானது. அத்தகைய தன்மையில் உயர்ந்து நிற்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் செல்கிறோம், அங்கு வழிப்போக்கனாக செல்கிறோம், அது எந்த ஊர் என்றே தெரியாது, அங்கு இருட்டி விட்டது, நகர முடியாது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு நாள் ஓர் விருந்தினராக இருப்பது என்பது ஒன்றும் குறைவில்லை. அது தமிழ் பண்பாடும் கூட. ஏனென்றால் திண்ணை பண்பாடு என்று நமக்கு உண்டு. அந்த காலத்தில் முன்னர் நம் தமிழ் வீடுகளுக்கெல்லாம் முன்னர் அங்கே திண்ணைகள் இருக்கும். இன்றைக்கு திண்ணைகள் காணவில்லை, சுவர்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை என்று. உள்ளே ஒரு நாய் கிடக்கும், அவ்வளவுதான். ஆனால் அன்று அப்படி அல்ல. இங்கு எவரும் எவருக்கும் அங்கு விருந்தினராய் வரலாம். திண்ணையில் அவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் என்றால் இரவு நேரத்திலே அங்கு சாப்பிடுவதற்கு முன்னர் கதவை திறந்து பார்ப்பார்கள், யாரேனும் இருக்கிறார்களா. அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உணவும் கொடுத்து, படுப்பதற்கு பாயும் கொடுத்து, அதன் பிறகு ஐயா உறங்கி ஓய்விடுங்கள், காலையில் எழுந்து நீங்கள் காலை சாப்பிட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்ற பழக்கம் இருந்தால் தான் திண்ணை பண்பாடு. இன்றைக்கு அந்த பண்பாடும் இல்லை, திண்ணையும் இல்லை. ஆக இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே இந்த உலகமும் மாசடைந்து விட்டது. எவரை நம்புவது, எவரை நம்பாமல் இருப்பது தெரியவில்லை. ஆனால் இயேசு சென்ற இடமெல்லாம் அங்கு எவரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி செல்கிறார். அதைத்தான் இந்த பாடலும் சொல்கிறது. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசு நடந்து சென்றார். அப்படி சென்று ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாழ்வதற்கு வழி இல்லாதவர்கள், அவர்களையும் தூக்கி பிடிக்கின்ற, உயர்த்துகின்ற அந்த மேன்மைத்தன்மை இது உருவாக வேண்டும். ஆக இங்கு ஏழைகளாக இருக்கிறவர்கள் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். இறைவனை மட்டுமே நம்புகிறவர்களாக, வேறு எந்த விதமான கள்ளங்கவனமும் இல்லாதவர்களாக, பணம் இருந்தால் நான் இத்தகைய தீயதெல்லாம் செய்வேன் என்கிற சூழ்ச்சி தன்மை இல்லாதவர்களாக அவர் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஏழைகள் வாழ்வடைவதற்கு இங்கு வாய்ப்பு உள்ளவர்கள் திண்ணை பண்பாட்டின் அடித்தளத்திலே உதவ வேண்டும். அத்தகைய அந்த உதவி புரிகின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது இங்கு எவருக்குமே விருந்தினராய் இருக்க முடியும். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழலில் கையில் இங்கு வாய்ப்பு இல்லாத எவரும் வேற்றூரிலே ஒரு விருந்தினராக இருக்க முயல்வது என்பது அது கூடாது. ஆக இங்கு எல்லாரும் உழைக்கட்டும், அந்த உழைப்புக்கேற்ற நற்பயன் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், அதன் அடிப்படையில் நன்மைகள் உயரட்டும் என்று நாம் இங்கு உறுதியேற்றுக் கொள்வோம். அதை விடுத்து ஒருவேளை ஆழம் தெரியாத அல்லது இடமே தெரியாத தண்ணீரில் நீந்துவதற்கு முயல்வதோ, அதை போன்று இங்கு விருப்பம் இல்லாத ஒரு பொது மகளிர் அங்கு
அந்த பாலியல் தொழில் நடக்கின்ற அந்த இடத்தில் ஒரு பெண்ணோடு உறவு கொள்வதோ, கையில் எதுவுமே வாய்ப்பான தன்மை இல்லாமல் வேற்றூரில் விருந்தினராக இருப்பதோ அது கேடு விளைவிக்கும், அது நன்மை தராது என்கின்ற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்துக்கொண்டு திரிகடுகத்தின் இந்த சுக்கு மிளகு திப்பிலியை நாம் சுவைத்து மேன்மக்களாக உயர்வோம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் கெஸ்ட். வாங்க அந்த கெஸ்ட் ரூம் இருக்குது அப்படிம்பாங்க. அது ஆங்கிலம். ஆக தமிழ் என்னது? விருந்தினர். கெஸ்ட் ரூம் என்றால் விருந்தினர் அறை, அப்படி பயன்படுத்தலாமே. விருந்தினர் அறைகள் சிறப்பானதாக அமையட்டும். வாழ்த்துகள். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.